வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னை அறிதலில் பற்றி சில விஷயங்கள் தான். இந்த செல்ஃப் ரியலைசேஷனை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பண்ணிட்டோம் அப்படின்னா, மித்த எல்லாமே இயல்பாக தானாக நடந்துடும் இல்லைங்களா? இது ஆன்ம நிலையில், வளர்ச்சியில், அந்த செயலில், அந்த தேடல் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது அதில் என்னென்னா எந்த நிலையில் இருக்கோங்கிறது தெரியணும் இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம நம்ம அந்த தன்மையில், அந்த பாதையில் நம்ம எப்படி இருக்கோங்கிறத கண்டிப்பாக சுய பரிசோதனை செஞ்சுக்குவாங்க. இல்லை செய்ய சொல்லி அந்த சூழ்நிலையே நம்மளை வழிகாட்டும். அந்த வகையில் நேற்று நான் ஒரு ஆன்மீக ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். அப்போது என்ன கேட்டிங்கன்னா, அப்போ என் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க, ஒரு பெண்மணி. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு அது என்னென்னா, அது கேட்கணும்னு தோணுச்சா, இல்லை அது இயற்கையாகவே இந்த செயல் நடந்துச்சான்னு தெரியல. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு சொன்னோன்னே, அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி அறிமுகம் ஆகிட்டு, அப்படியா இங்கே வந்திருக்கீங்களே, எந்த நோக்கத்துக்காண்டி வந்திருக்கீங்க, இல்லை நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க இந்த ஆன்மீக தேடலில் அப்படின்னு, ஞான நிலை தேடலைன்னு கேட்குறேன் நான் அவங்ககிட்ட. அவங்க சொல்கிறாங்க, நான் தன்னை அறிதல் தான், அதுதான் என்னோடய வாழ்க்கையில் லட்சியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஓகே, அப்போனா நீங்கள் அது அதில் எந்த எந்த நிலையில் இருக்கீங்கன்னு நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, அது ரொம்ப பெருசு, அது அதுவாக நமக்கு நிகழும்போது தான் நிகழும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எந்த முயற்சி எடுக்க முடியாது, நம்ம சாதாரணமானவங்க, நம்ம அந்த வார்த்தையே ரொம்ப பெருசு, நம்ம பேசவே கூடாது, நமக்கு அந்த அளவுக்கு மனித மனித நிலையில் இருக்கோம், அது ரொம்ப பெரிய ஆற்றல் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படி சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், அப்புறம் நம்ம மகாசக்தி, மனிதன் கடவுள் தான் அப்படின்னு நம்ம உணர்ந்துருக்கோம்ல. அப்போ எப்படி நம்ம சாதாரண மனிதர்களாக இருப்போம்? நம்மக்கிட்ட இருக்க நம்ம ஜென்ம ஜென்மமாக சேர்த்து வச்ச குப்பைகள், நம்ம கருமங்கள்னு சொல்கிற சில செயல்கள், அது ப்ளஸ்ஸோ மைனஸோ அப்படி இருக்கும்போது, அதை நம்ம கரைச்சி போகிறது தான் நீங்கள் மனித பிறவி எடுத்து வரோம். அப்போது அதெல்லாம் இயல்பாக விடும்போது நம்ம தன்னை அறிதல் நடக்கும் தானே அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறேன். அப்போ ஏற்கனவே நீங்கள் தன்னை அறிதலில் தான் இருக்கீங்க, செல்ஃப் ரியலைசேஷன் ஆகி தான் இருக்கீங்க. உங்களோட சில குப்பைகள், மாசுகள் காரணமாக நீங்கள் அந்த திரை மூலம் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த திரையை எடுக்கணும், குப்பையை எடுக்கணும், இவ்வளோ தானே, அப்போ இயல்பு தானேன்னு கேட்டதுக்கு அவங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த இந்த சொல்லித்தராங்கல்ல நமக்கு அந்த ப்ரோக்ராமில், இவங்களும் அந்த 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 குப்பையை சேர்த்து, அந்த குப்பையை களைஞ்சு, அந்த குப்பையெல்லாம் சரி பண்ணிவிட்டு, அந்த வழியை கண்டுபிடிச்சி நமக்கு இப்போ சொல்லித்தராங்க. இவங்க சாதாரண இயல்பாக நமக்கு கடந்து வந்தேன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இயல்பாக இருக்கும்போது நமக்கும் இயல்பாக தானே இருக்கும். ஆனால் அவங்க கடந்து வந்த பாதை கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, அதே மாதிரி நமக்கு கஷ்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை தானே. அப்படியே இருந்தால் கூட நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு ஈஸி தானேன்னு நான் சொன்னோன்னே, அவங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது இயல்பு தான். உடனே உங்கள்கிட்ட இன்னும் நான் விளக்கமாக தெரிஞ்சுக்கக்காண்டி, நீங்கள் அதில் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அவங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த கொஸ்டினை இப்படி கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு, சரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு, இப்போ நம்ம அடுப்பு வைக்கிறோம். அடுப்பில் சாதம் பண்ணுறது, அந்த அந்த குக்கரில் வச்சு விசில் வர்றது சாதத்தில் சொல்லலை. நான் இந்த அடுப்பு கல் வச்சு, இல்லை விறகடுப்பில் வச்சு சாதம் பண்ணுவாங்கள்ல, அது அந்த முதல்ல அடுப்பு விறகு சின்னமாக எரியும். அதுக்கப்புறம் தண்ணியை வைப்போம். தண்ணி நல்ல சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுக்கு இங்கே நெருப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகப்படுத்தி வைப்போம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கொதித்தோடனே கழுவி வச்ச அரிசியை போட்டுருவோம். அரிசியை போட்டோடனே பதமாக வெந்து அந்த தயாராகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அரிசியை இலைக்கு மாறுறது பரிமாறுறதுன்னு வரோம்ல, அந்த நிலையை வச்சுக்கோங்க. இதில் பரிமாறுறோம்ல இலையில, அந்த இதை தன்னை அறிதல்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம இதில் எந்த ப்ராசஸில் இருக்கோன்னு நமக்கு தெரியணும் தானே. அப்போது அந்த இதில் கேட்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க, நீங்கள் சொல்ல எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு நான் அதை நோக்கி போயிட்டுருக்கேன், ஆனால் பட் எனக்கு எதுன்னு சொல்ல தெரியலன்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு என்னென்னா, அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இறைவன் எனக்கு எப்படி கொடுத்ததா தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கொஸ்டின் அவங்க கேட்டாங்க. அதுக்கு எனக்கு இந்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கும் இறைவன் தான் கருவியை அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கும் புரிஞ்சது, எனக்கு புரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னா,
பிரபஞ்சத்தின் ஒரு மாயாஜாலம் தான், ஒரு மிராக்கிள் தான், ஒரு மேஜிக் தான். சரி, இப்போ அவங்க ஆக மொத்தம் சேர்ந்து மொத்தத்தில் எல்லோரும் இந்த ப்ராசஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனிவே நம்ம இதில் நான் அடுத்து இவங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த யாங்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சைனாவில் ஒரு வச்சுருப்பாங்களா, ஒரு ரவுண்ட் இருக்கும், அதுக்குள்ளே பிளாக்கு ஒயிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க, ஒயிட்டுக்குள்ளே பிளாக் இருக்கும், பிளாக்குள்ளே ஒயிட் இருக்கும். இந்த சிம்பிள் பார்த்துருப்போம் தானே, ஆண் பெண் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது அதில் வந்து என்னென்னா, அதில் நான் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி டிவியில் பார்க்கும்போது அதில் ஆன்மீக நிகழ்ச்சி பார்க்கும்போது என்னென்னா, அந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சைனாவில் வந்து ஃபுட்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது கூட அந்த குச்சி 2 வச்சுருப்பாங்க இல்லையா, அது வச்சு தான் அந்த ஸ்டிக்கை வச்சு தான் தொட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. எந்த ஃபுட்டையுமே நம்ம மாதிரி கையில் அவங்க சாப்பிடாம அதில் எடுத்து தான் சாப்பிட்றாங்க. அது எவ்வளோ பெரிய இது சாதமோ கீரைகளோ இல்லை எந்த பொருட்களுமே அந்த ஸ்டிக்கில் வச்சு தான் எடுக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, அந்த ஸ்டிக்குமே மேல் கீழ் பகுதியை வந்து என்னென்னா, அவங்க ஆண் தன்மை பெண் தன்மையில் தன்மை தான் வைக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, அவங்க அதில் சொல்கிறாங்க, அதில் ஆண் அப்படிங்கிற தன்மை வந்து எங்கே இருக்கணும், கீழே அந்த ஸ்டிக்கில் மேல் குச்சி அது ஆண், கீழ் குச்சி பெண் அப்படின்னு எப்படி இந்த இங்யாங் இந்த சிம்பிளில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த ஸ்டிக்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த இதில் அந்த மாஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவங்க அதுலேயுமே அந்த ஆன்மீகத்தன்மையை வச்சு தான் அந்த உணவும் இது பண்ணுறாங்கன்னு எனக்கு அதில் புரிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம அதில் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வச்சு என்னென்னா, சூரியனை வச்சு தான் நம்ம மையம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஜாதகத்தை. அந்த ஜாதகம் வந்து நமக்கு ரவுண்டாக இருக்குது. ஜாதக சுழற்சி வந்து சூரியனோட வளர்ச்சி சித்திரை டு பங்குனி வரைக்கும் உள்ள தன்மை வந்து ஒரு மாதமும் சுழற்சியை தான் நம்ம வச்சுருக்கோம். அதே தான் நம்ம உடலுக்குள்ளே சுற்றுது. அந்த 2 ஜாதகத்தை இணைக்கும் போது எனக்கு ஒரு பழங்கால ஒரு தாத்தா, ஜாதகம் பார்க்குற தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேம் கட்டத்தில் சூரியன் இருக்கக்கூடாது அப்படி சொன்னார். இதை மட்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை தூக்கி போட்டுருவோம், இது ஒத்தே வராது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சூரியனும் சேர்ந்துருந்தால் ஒத்து வராது. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்போ வந்து என்னென்னா, சூரியத்தன்மை கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி தானே? ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க 2 பேரும் வந்து சரியாக இருக்க முடியாது. அப்போ சந்திரத்தன்மையுள்ள ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கிற மாதிரி தான் நம்ம ஜாதக பொருத்தங்கள்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு அந்த அமைப்பை வச்சுருக்காங்கன்னு புரிஞ்சிச்சு. சரி, இப்போது அந்த சைனாவில் இருக்க அந்த இங்யாங் அந்த ஃபீமேல் மேல் எனர்ஜியில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் 2ஆக பிரிக்குது பார்த்திங்களா அந்த வட்டத்தை, அதுதான் நம்ம ஜாதகத்தில் உள்ள ராகு கேது. சரியாக அந்த கட்டத்தை 2ஆக பிரிக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்தில் 12 ராசியில் வந்து சரியாக நீங்கள் எந்த ராசியில் எந்த 27 நட்சத்திரம் 12 ராசியில் வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் அதை சரியாக பிரிக்கும் அந்த ராகு கேதும். அப்போ அந்த ராகு கேதுங்கிற தன்மை மட்டும்தான் நம்மளை வந்து என்ன பண்ணுதுன்னா ரூல் பண்ணுது. குருவாக தான் இருக்கார். குரு அவங்க இந்த நிழல் கிரகங்கள் அந்த ராகு கேது போய் கூட சேர்ந்து என்ன பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது. இப்போ எல்லோரும் அந்த நிழல் கிரகம்தான் அவங்க சூட்சமமாக அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ராகு கேதை வந்து அதில் வந்து பிரதானமாக பார்க்குறதில்ல. பிரதமாக நீங்கள் பார்க்குறது இல்லையோ, நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே ரோல் பண்ணுறதே அவங்க தான் அப்படின்னு புரிஞ்சிச்சு. அப்போது அந்த கேது தான் நமக்கு ஞானக்காரங்கனாக இருந்து அது ஜாஸ்தியாகி இல்லை கோணான்மான ஜாதகத்தில் தப்பான இடத்துலையோ இல்லை நமக்கு வந்து சரியான ஒரு ஜாதக அமைப்புப்படி சிறப்பான இடத்துல இல்லாமல் தவறான இடத்துல பிறந்திருந்தோம்னா அந்த கால கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தோம்னா ஞானச்செருக்கு, இங்கே ஞானத்துக்காண்டி தேடுறது, இங்கே சதா பக்கத்தில் தேவையில்லாமல் அலையிறது, பொய்யான குருக்கள்கிட்ட மாட்டிக்கிறது, அப்புறம் ஞானத்தை வந்து ஒரு போதை மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறது, ஆனால் அது கிடைக்காம வந்து கை முன்னாடியே இருக்கிறத வந்து விட்டுறது. இந்த மாதிரி இந்த ஞானத்தில் இருக்க பிழற்சிக்கும் அதான் காரணம். சில பேர் வந்து பிறவிலே ஞானமாக வந்துடுவாங்க. இந்த சுகபிரம்ம ரிஷியில் அவங்கெல்லாம் கற்பத்தில் இருக்கும்போதே ஞானியாக மாறிட்டாங்கள்ல, அது மாதிரி அந்த கிரக அமைப்பு பாருங்கள். அவங்களுக்கு அந்த கேது அப்படி இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தா ஆழ்வார்கள், நாயன்மார்கள், 64 இவங்கெல்லாம் பிறக்கும்போதே பாருங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த தன்மை வந்து ஜாதக கட்டத்தில் கேதுத்தன்மை நம்ம உச்சத்துலேயும் ரொம்ப நல்ல இடத்துலையும் இருந்திருக்கும். அதே செல்வந்தர்களாக ராஜாவா இந்த நிறைய கப்பல்கள், நிறைய வியாபாரங்கள், பல நாடுகளில் கிளைகள் நடத்திட்டு இருக்க ஒரு வியாபாரம் பண்ணுறவர் வந்து என்ன பண்ணுவார்னா கேதுத்தன்மையில் ஜாஸ்தி இருப்பார்.
இப்போது அம்பானி குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க நெறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கடல் கடந்து வியாபாரம், ஏற்றுமதி, இறக்குமதிக்கு எல்லாம் பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட அந்த அந்த ராகு தன்மை வந்து ஜாஸ்தியா உச்சத்தில